What will be your reaction if you come to know that your mother is a prostitute? நான் ப்ராஸ்டியூட்டில் மேட்ரு போனது ஊரில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு அப்படி தெரியும். சான்ஸே இல்லை. ஆர்வ கோளாறுன்னு மட்டும்தான் நினச்சேன். இங்கிலீஷும் கோளாரா? ஆமாம் சார். நான் கேட்டது என்னென்னா, உன்னோட அம்மா வேசின்னு ஒரு நாள் தெரிய வருது. அப்போது உன்னோட மனநிலை எப்படி இருக்கும்? நான் மானஸ்தான் சார், தூக்கில் தொங்கிடுவேன். யூ யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? தம்பி சொல்லு, நீ என்ன செய்வ? அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு இந்த கேள்விக்கும் சம்மந்தமே இல்லை சார். ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. சார் எனக்கு அம்மா இல்லை, ஆனால் அப்படி ஒன்று இருந்தா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அடுத்த நொடியை கொண்டு புதைச்சிடுவேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எடிட்டர் இருந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். ஓகே சார். குரு. சார் 1 minute. What will be your reaction if you come to know that your mother is a prostitute? I will not mind if my father is the only customer, sir. What? Again? பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார். என் அப்பா மட்டுமே ஒரே கஸ்டமராக இருந்தார். எக்ஸாக்ட்லி, குட் ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சரை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இவன் வேற யாரும் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் குரு. இப்போது வித்தியாசம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். மார்க் மை வேர்ட்ஸ், நிச்சயம் இந்த படம் அவார்டு வாங்கும். சினிமாவில் பெருசாக சாதிப்பான் இவன். சரியான தத்தி கூட்டமாக இருக்கீங்க. எந்த ஊர் பண்ணீங்கலாம்? நானே பெரிய ஷார்ட் டம்பர். என்கிட்டே வா. ஜென்ரலாக நான் ஒரு படத்துக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவேன். அந்த 1 வருஷம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணோன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கான ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ தான் இது. ஆர்வக்கோளாராக இருக்கீங்க. ஏதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் முறையாக சினிமாவை கற்றுக்கிட்டு வாங்க. என்ன? அப்புறம் பார்க்கலாம். இப்போ கிளம்புங்க கிளம்புங்க. மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இந்தியாவோட முதல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இதுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினி, பிசி ஸ்ரீராம், ராஜீவ் மேனன் இப்படி பல லெஜெண்ட்ஸை உருவாக்கின இந்த இன்ஸ்டியூட் நம்ம பசங்களுக்கும் சினிமாவை பற்றின நிறைய அறிவை கற்றுக் கொடுத்துருக்கு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் இப்படி நிறைய கற்றுக்கிட்டு உலக சினிமாவுக்கே சவால் விடும் விதமாக இவங்க உருவாக்கின கதை தான் பூமி. பூமி a film by film fanatics. இது இவங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். முதல் மரியாதை படத்துக்காக விகடனில் 63 மார்க்கை இன்னைக்கு வரைக்கும் பாரதி ராஜானாலே முறியடிக்க முடியல. நம்ம பசங்களோட பூமி படம் அதை முறியடிக்கும் நம்புறாங்க. சார் ஆடி 18க்கு அப்புறம் பூஜை போடலான்னு சொன்னீங்களே. இலங்கை யுத்தம் சொல்றீங்க, நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் போலயே. ஃப்ரெஷர்ஸ் நீங்க முத படமே 60 கோடி ரூபாய் எப்படிப்பா? பணம் இன்வெஸ்ட் பண்றேன் நானு, அதுல ப்ராஃபிட் திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல? ஒரு படம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அடுத்த படம் பார்ப்போம். அசித் விஜய் கார்ட் ஷீட் இருந்தா கொண்டு வாங்க, அடுத்த வாரமே பூஜை போடலாம். Why don't you try something like மங்காத்தா தெரி? கொஞ்சம் கமர்ஷியலாவும் யோசிங்களேன்ப்பா. மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு புடிச்சு கொள்ளையில கட்டு. தம்பி நீ எதுக்கு நிறுத்த, நீ பேசு. ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட போறான் சார். கரடி ஒன்று அவன் கண்ணில் தென்படுது. அம்படுத்து விட்டுறான், ஜஸ்ட் மிஸ். உடனே அந்த கரடி வந்து அவன் முன்னாடி நின்று, நீ என்ன சுட வந்தியா இல்லை என் என்னடா கதை சொல்ல வந்துட்டு என்னைய கலாய்க்கிறீங்களா? கதை கேட்குறேன்னு ஊரில் எத்தனை பேரை இப்படி கதற விட்டுருப்ப. கொய்யால இவன் இனிமேல் யாருன்னு கதை கேட்க கூடாது மச்சான். சம்பாதிச்ச காசை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். ஏற்கனவே 4-5 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் 5 வருஷம்னா எப்படா? நம்ம வாழ்க்கடா. என்னாச்சா இவனுக்கு? ஹலோ லால் சார். என் பேர் திலீபன். நான் NAI 17வது பேட்சில் கேப்டனாக இருக்கேன். எங்களோட இயக்கத் தலைவர் பூமிநாதன் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வீசப்பட்ட வலையில் நான் சிக்கிட்டேன். இப்போ என் உடம்புல 3 இடங்களில் எலும்பு முறிஞ்சிருக்கு. பயங்கர வலியால் செத்து கொண்டிருக்கேன். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. இதோ இங்கே துரோகத்தினால ஒரு இனமே அழிஞ்சு கொண்டிருக்கு. உலகத்தில் மொத்தம் 232 நாடுகள் இருக்குது. அவரவர் நாட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால்
நாங்கள் மட்டும்தான் எங்களோட சொந்த தாய் நாட்டிலேயே அகதிகளாக இருக்கிறோம். நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? இந்த நிலை மாறாதா? என்ன கேப்டன் திலீபன், இந்த ரொம்ப வலுவானதாமே, எதிரிக்கிட்ட சீக்கிரம் சிக்காதாமே, பயங்கரமா பயிற்சியெல்லாம் எடுத்து எப்பவும் அலர்ட்டா இருக்குமாமே, உண்மையாவா? சிங்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் வரைதான் பீத்தி கொள்ள முடியும். சிங்கண்டா. இப்போ கூட உங்களோட புத்திசாலித்தனத்தால் என்ன பிடிக்க இல்லை. எங்களோட இயக்கத்தை சேர்ந்த ஒரு தண்டை உதவி இல்லாமல் அது சாத்தியமே ஆகாது. நான் ஆர் என்று உனக்கு தெரியுமா? உன்னை எதற்காக இந்த விசாரணை கூடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தோம் என்று தெரியுமா? டிசில்வா, கமாண்டர் டிசில்வா. விசாரணை கூடத்துக்கும் சித்திரவதை கூடத்துக்கும் வித்தியாசம் தெரியாத வீணன் என்று நினைக்க வேண்டாம். வெறி பிடித்த சிங்கங்கள் சிக்கிய விளையாடு நாகரிகமான மைதானத்தில் இன்று நமது விளையாட்டு. பரவாயில்லையே, நல்லா விளங்குதுன உனக்கு. பூமிநாதனை நாங்கள் எப்படி நெருங்குவது என்பதை இந்த மேப்பில் கொஞ்சம் காட்டு. என்னிடமிருந்து உண்ட தேவைகள் பூர்த்தியாகும் என்று நினைக்கும் அளவிற்கு நீ முட்டாளில்லை என்பது எனக்கு தெரியும். உறுதியான பலரும் உருக்குலைந்து மாண்ட இடம் இது. உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இப்பவே நீ பாதி செத்துட்ட. தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ தாங்க மாட்ட. என் கேள்விக்கு பதில் சொல்றியா? எங்கே அவன்கிட்ட கேட்க ஒரு கேள்வி இருக்கு. கன்னிவெடியில் சிக்கி செத்துட்டதை எங்களை நம்ப வச்சு எங்களை காட்டி கொடுக்க உன்னிட்ட கையேந்திய கைவன வர சொல்றேன். இயக்கத்துக்காக விதைக்கப்பட்ட ஒவ்வொரு குழும் வானளவில் பறந்த ஒரு தியாகம் உண்டு என்று என் கோலத்தை அந்த துரோகியிடம் காட்டிட்டு சொல்றான். பூமி எங்க இருக்காரண்டு? இனங்காக்க களமாடும் என்னிய சகோதரா, உண்ட நாளையாவது நல்ல நாளா விடிய என்ற தயவு எப்பவும் உனக்கு இருக்கின்றத மறந்துடாத. பால் கொடுத்த தாயிண்ட மார்ப சிதைச்சிட்டு வேசிண்ட மடியில படுப்பவன் அவன் சகோதரன் அல்ல. திலீவா, ஓய்வு நேரத்தில் கவிதை எழுதுகிற பழக்கத்தை இன்னும் விடல. என்ன கிடைச்சதண்டு இந்த ஈனர்கள்ட்ட சரணடைஞ்சாய் நீ? அங்க என்ன கிடக்குதுன்ற அவ்வளவு கோபம் உனக்கு? அதுவும் இந்த கோலத்தில் இங்க நான் கொடுக்கிற ஒவ்வொரு தகவலுக்கும் என் அக்கௌண்ட்ல $American ஏறிக்கொண்டிருக்கு. பகலா இல்லையில பனியில விழுந்து கிடந்தேன். எனக்கு குழந்தை பிறக்கைய கூட இந்த பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க இயலல. அங்க கிடந்த என்னத்தை அனுபவிச்சேன் நான். பூமி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் உன்னை வலை வீசி பிடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கா. வீண் பேச்சு தேவையில்லை. பூமியை எப்படியாச்சும் பிடிச்சிருவேன் என்று ஐயர் ஆபீசருக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னால் இவங்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா? முடியாதா? பூமி எங்குன்னு சொன்னா பழைய பாவத்துக்காக உன்னை கொல்லாமல் ஆயுள் தண்டனை வாங்கி தர என்னால முடியும். இல்லேண்டா இதை அப்படியே குத்தி முதுகு வழியா எடுப்பேன். துரோகி. கொமாண்டர், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நமக்கு தேவையான விஷயம்லாம் அவன் உடம்புல இருக்கு. என்ன சொல்ற? ஒன்றும் விளங்கல. கொமாண்டர், லைட் இருக்கா? துரோகி, நல்லா காட்டுங்க. கேப்டன், இந்த உடுப்பை போட்டுக்கொண்டு நாம இருவரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஆபத்து. கேப்டன், என்ன யோசிக்கிறீர்கள்? நமது பிள்ளைகளையும் பொம்பளைகளையும் கொஞ்சம் கூட தயவில்லாமல் நடத்திய ஈனர்கள் உடுப்பு போட மனசார ஒத்துக்கொள்ள முடியல. நின்று நிதானமா யோசிக்கிற இடத்துல நாம இப்ப இல்ல. டக்குன்னு அந்த உடுப்பை போடுங்க.
ஆபரேஷன் சக்சஸ். உங்களை இங்கிருந்து சேஃபா கொண்டு போக வேண்டியது எந்த கடமை. கமாண்டர் டி சில்வாவை தீர்த்து கட்ட இவர்கள் வகுத்த போர் வியூகம் தான் இது. தன் நிலை குலைந்தும் தன் தேகத்தில் எதிரிகளின் உடை பட்டுவிடக்கூடாது என்ற கர்வத்திலும் அவனது கம்பீரம் சற்றும் குறையவில்லை. ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் என்ன பிளான்? என்ன ஐடியாவில் இருக்கீங்க? 50 கோடி பட்ஜெட்டில் படம் பிளான் பண்ணுறோம் சார். இலங்கை இறுதி யுத்தம் பற்றின கதைங்கிறதுனால ஸ்ரீலங்காவில் லைவ் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தலை அஜித்தை வச்சு பண்ணோம் சார். ஓ, அதான் என்னோட ஆம்பிஷன். எ ஃபில்ம் பை ஃபில்ம் ஃபேனடிக்ஸ். யூடியூப்பில் 27 லட்சம் வியூஸ். தேங்க்யூ சார். அப்படின்னா 3 ஷோ ஓடுற ஒரு தியேட்டரில் 100 நாள் ஓடினதுக்கு சமம். குட். இதுலேயே நீங்கள் பெருசாக ஜெயிச்சிட்டீங்க. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அவர் கொஞ்சம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. காலையில் 10 மணிக்கு வர சொன்னாங்க. அவர் வெளியூர்ல ஷூட்டிங்ல இருக்காருப்பா. போயிட்டு அடுத்த மாசம். அவரோட மேனேஜர் விமல் சார் தான் வர சொன்னாரு. ஐயா, அவரும் சேர்ந்து தாப்பா போயிருக்காரு. சொன்னா புரிஞ்சுக்கங்க. நான் உங்களை நம்ப மாட்டேன். அவர் உள்ளதா இருக்காரு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நோயிட்டு போங்க. அண்ணே, ஒரு தடவை மீட் போறோம்னே. காலை பிடிச்சு கேக்குறேன். ப்ளீஸ், கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன். போறீங்களா? போலீஸ்க்கு கூடவா? மச்சான், இந்த ஆளு ஒரு ஆள்னு அவர் கால்ல வந்து ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் கூட கிடையாது. போங்கப்பா. டெய்லி நம்ம உயிரை வந்துட்டே 10 பேர் வந்துறானுங்க. பேப்பர் தூக்கிட்டு. ஏல மூதேவிலா. அரசியல்வாதியை தான் 30 வருஷமா ஈழத்தமிழ்னு வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு கதை கிடைக்கல. படம் முழுக்க வெடிச்சத்தமால இருக்கு. யாரு பாப்பா? ஊடால கிராமர சொருகணும்ப்பா. என்னப்பா, இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடியூசர் கூட விட்டு வைக்கல போல. ஒன்று வேலைக்கால. முதல்ல உன் மேலே நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன் 50-100 கோடி நடம் பிடிக்கிற? உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை நம்புகிறேன். முதல்ல இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு நீ ப்ரூவ் பண்ணும். இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதா முக்கியம். ஜெயிச்சிட்டா மொத்த ப்ரொடியூசரும் உன் பின்னாடி வருவாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே பைத்தியம்தான். அளவுகோல் மட்டுமே வித்தியாசம். இதோ இங்கே ஒரு சினிமா பைத்தியம். இவன் பேர் அமர்நாத். பெரிய டைரக்டர் ஆனவங்கிறது தான் இவனோட கனவு. இவன் டைரக்டர் கௌதம் மேனனோட அசிஸ்டன்ட். சினிமான்னு கனவோட லைஃப்பை தொலைச்ச ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் அமர்நாத்தும் ஒருத்தன். இவனோட சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்ததுனால தாய் மாமா ஆரோக்கியராஜ் வீட்டிலேயே வளர்ந்தான். இவனும் சீக்கிரம் பெரிய டைரக்டர் ஆயிடுவான்னு நினச்சி தான் பொண்ணை வற்புறுத்தி கட்டி வச்சார். வீட்டோட மாப்பிள்ளைங்கிறதுனால டெய்லி இவனுக்கு வீட்டில் வேலை என்னன்னா, மொத்தத்தில் இங்கே இவன் ஒரு அடிமை. மிச்சம் உள்ள நேரத்தில் கதை எழுதுவான். 7 வருஷமாக எழுதுகிறான். எழுதிக்கிட்டே இருக்கான். நீ எழுதி கிழிச்சது போதும். போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி லாரி வந்திருக்கு. சாவி கொடு. நடந்து போ. உன் குப்பையும் அள்ளி சுத்தம் பண்ணிரு. பெரிய பாரதி ராசா வீட்டு வாசல்ல குப்பைங்களை சேர்த்துக்கிட்டு. அர்ஜுன், அரண் 2 பேரும் ஒரே ஊர் தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அருணோட பேரண்ட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு காரணம், சீக்கிரம் வாப்பா, வயிற்ற பட்னி போடலாமா? ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர்மா. 3 மணி நேரமா இதை தாண்டா சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் வாடா. இதோ வந்துடுறம்மா. ஏய் 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 அரண், ஏய் கவலையே பட்டாத மச்சான். நம்ம ரதம் இருக்கு. வீட்லயே கொண்டு விட்டுற.
चलो सारी डी चलो मम्मी ஹலோ ஒரு 10 நிமிஷம் அவனை ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு இதோ வீட்டுக்கு தான் வரேன். ஐயோ ஆம்புலன்ஸா? என் பையனை என்னடா பண்ணீங்க? என்னங்க மச்சி வீடு வந்துருச்சு. பாருப்பா நம்ம பையனை பாருப்பா இப்படி எந்திரா அரண் அரண் எந்திரா எந்திரா அரண் எந்திரா கடவுளே எந்திரா எந்திரா ஐயோ என்ன செய்யற எந்திரா அரண் ஐயோ இப்போ எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் அப்பவே சொன்னேன் நான் இந்த பசங்க கூட சேராதேன்னு. அழிச்சுட்டாங்களேடா உன்ன அரண் அரண் எந்திரா. ஐயோ பையன் குடிச்சிருக்காங்க. ஏங்க குடிகாரனா ஆயிட்டாங்க. இந்த பையன் கூட சேர்ந்து இவன் குடிகாரனா ஆயிட்டாங்க. வரடவா வச்சு தள்ளல. டேய் அரண். பிசி ஸ்ரீராம் மாதிரி பெரிய கேமராமேன் ஆகணுங்கிறது தான் அரணோட லட்சியம். இவன் தாங்க அர்ஜுன். பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். மொக்க கவிதை எழுதுவான், கழுது ராகத்தில் பாடுவான். ஆனால் இவன் பாட்டை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா நான் சென்னைக்கு போகிறேன். இளையராஜா கூட சேர்ந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன். என்னது? செருப்பால் அடிப்பேன். மெட்ராஸ் ஆமா மியூசிக் ஆமா இளையராஜா கூட சேர போகிற மூஞ்ச பாரு. ஆரம்பிச்சிட்டான்டா. ஏண்டி இவன் பெரிய டாக்டர் ஆகணும்னு கனவு கொண்டுட்டு இருக்கேன். இந்த நாதாரி புத்தி ஏன் இப்படி போகுது? இவன் ஆளும் மொகரக்கட்டையும் மியூசிக் டைரக்டர் ஆமா. இவனை பழைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸ்கூல் படிக்கிறப்போ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் திருட்டுத்தனமாக பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் போட்ட அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பிரைம் மினிஸ்டரோட கையெழுத்தையே ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் போட்டு மெடிக்கல் சீட் வாங்கிட்டான். 2வது வருஷத்துலேயே மாட்டிட்டான். 6 மாதம் உள்ள கழிதுன்ட்டு வந்தவனை அவங்க அப்பா MP MLA கைகாலில் விழுந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. தம்பி ஸ்கிரிப்ட் சூப்பர்ப்பா, எக்ஸலண்டா இருக்கு. தேங்க்யூ சார். இந்த சப்ஜெக்ட் சில்வர் ஜூப்ளி தான். கண்டிப்பா நம்ம பண்றோம். தேங்க்யூ சார். அப்புறம் ஹீரோயின் பத்தி சொல்லவே இல்லை. யாருப்பா ஹீரோயின்? அதான் சார், இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுவும் 16 to 18 இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும்.